உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக மாநிலத்தில் உள்ள கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 15,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக விவசாயிகள் அணையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை எமது செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளில் தற்போதைய நிலவரப்படி திறக்கப்பட்டுள்ள தண்ணீரின் அளவு என்ன? அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று நள்ளிரவு சரியாக 12:05 மணிக்கு கேஆர்எஸ் அணையிலிருந்து 10,000 கன அடியும், அதே போல கபினியிலிருந்து 12:20க்கு 5,000 கன அடியும், ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நேற்று நள்ளிரவு 12:30 மணிக்குள்ளாக இந்த 15,000 கன அடி தண்ணீரையும் காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு கர்நாடக அரசு திறந்துவிட்டுள்ளது. இதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஏற்கனவே அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு நாள் தாமதமாகவே செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறலாம். நேற்று அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அதில் விவாதிக்கப்பட்டு முதலில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க வேண்டும் அரசு தரப்பில் என்று முடிவெடுக்கப்பட்டு அதன்படி நேற்று நள்ளிரவு 12:30 மணிக்கு இரண்டு அணைகளிலும், அதாவது கேஆர்எஸ் அணையிலிருந்து 12:05 மணிக்கு 10,000 கன அடி நீரும், அதே போல கபினி அணையிலிருந்து 12:20 மணிக்கு 5,000 கன அடி நீர் என 15,000 கன அடி நீரை தமிழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக கர்நாடக அரசு நேற்று நள்ளிரவு திறந்துவிட்டுள்ளது. இதற்கு இங்குள்ள கர்நாடக விவசாயிகள் பலத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் தற்போது நடத்தி வருகிறார்கள். பாரதிராஜா, கர்நாடக அணை பகுதியில் விவசாயிகளின் போராட்டத்தின் தற்போதைய நிலவரம் என்ன? அது குறித்து சொல்லுங்க. தமிழர்களுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அதாவது கடந்த 3 நாட்களாகவே இந்த உச்சநீதிமன்றம் எப்போது தீர்ப்பு வழங்கியதோ அந்த கடந்த 2 நாட்களாக இன்று 3வது நாளாக தொடர்ந்து இந்த கர்நாடக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதாவது இவர்கள் போராட்டம் மைசூரு, பெங்களூரு, அதாவது இந்த காவிரி நதிநீர் பாயும் மைசூரு, மண்டியா, ஸ்ரீரங்கப்பட்டினம், ராம்நகர் இந்த மாவட்டங்களில் தான் இந்த போராட்டங்கள் அதிக அளவில் உள்ளது. குறிப்பாக விவசாயிகள் எந்த மாதிரியான போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்றால், இந்த பகுதியில் ஒரு வாகனங்களையும் பொதுமக்கள் பயணிக்க அனுமதிக்கவில்லை. நேற்று முற்றிலுமாக பெங்களூரு மைசூரு இடையிலான போக்குவரத்து, தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது என்று கூறலாம். அந்த போராட்டம் நள்ளிரவிலும் தொடர்ந்தது. ஒரு சில பேருந்துகள் மட்டுமே, அதுவும் கர்நாடக பேருந்துகள் மட்டுமே இயங்கியது. குறிப்பாக தமிழக பேருந்துகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஒரு தமிழக பேருந்து கூட பெங்களூரிலிருந்து மைசூருக்கும், அதே போல சத்தியமங்கலம் வழியாக மைசூருக்கு வரும் பேருந்துகளும், எந்த பேருந்துகளுமே நேற்று தமிழக பேருந்துகளும் சரி, தமிழக வாகனங்களும் சரி, எந்த வாகனங்களும் இந்த பகுதிக்குள் நுழையவில்லை. தற்போது போராட்டமானது இவர்கள் தீவிரப்படுத்தியுள்ளார்கள் என்று கூறலாம். அதாவது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு இவர்கள் விவசாயிகள் தரப்பில் முடிவெடுக்கப்பட்டு இன்றும் 3வது நாளாக இன்றும் அவர்கள் போராட்டம் நடத்தப்படுவதாக உள்ளனர். இன்றும் இந்த வண்டியா பகுதியில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு விவசாயிகள் அழைப்பு விடுத்துள்ளார்கள். இதற்கு வணிக சங்கங்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே போல விவசாய சங்கங்களைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் கேஆர்எஸ் அணைக்கு தற்போது விரைந்துள்ளனர். 9 மணி அளவில் அவர்கள் கேஆர்எஸ் அணையை முற்றுகையிட்டு அந்த பகுதியில் போராட்டம் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் சுமார் 3,000க்கும் மேற்பட்ட, அதாவது மைசூரிலிருந்து கேஆர்எஸ் அணைக்கு செல்லும் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த 15 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 3,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதே போல இந்த 3,000 பேரில் மத்திய துணை ராணுவ படையினரும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது கர்நாடக அரசு முன்னெச்சரிக்கை அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக விவசாயிகள் போராட்டத்திற்கு கர்நாடக அரசு தரப்பில் ஓரளவுக்கு மறைமுகமாக ஆதரவு உள்ளது என்பதால் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணிகள் மட்டுமே மேற்கொண்டு வருகிறார்கள் என்று கூறலாம். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து நேற்று நள்ளிரவு கேஆர்எஸ், கபினி அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்டோம்.